ஓம் நம சிவாய குருவல்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காளி தேவியை உடல்ல இறக்கி முக்காலமும் உணர்ந்து அருள்வாக்கு குறி துல்லியமாக சொல்றதுக்கு செய்யக்கூடிய காளி சித்து முறை. இது எப்படி செய்கிறது, இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா, சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து அருள்வாக்கு குறி சொல்லலாம்னு நினைக்கிறோம், அதுவும் வந்து இந்த காளி தெய்வத்தை வச்சு நாங்கள் அருள்வாக்கு குறி சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறோம் சாமி. ஆனால் நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம், அவங்களும் குடுவை தர்றாங்க, எந்திரம் தர்றாங்க, மை தர்றாங்க, பாவை தர்றாங்க. நாங்களும் அவங்க சொல்கிற மாதிரிலாம் விரத முறைகள் அனுஷ்டானங்கள் முறை எல்லாமே பூராமே பின்பற்றுறோம். ஆனால் அந்த தெய்வமானது வந்து உடம்புல இறங்கின மாதிரியே எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல சாமி. இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லி நிறைய பேர் கேட்குறேன். அதே மாதிரி ஒரு சில மாந்திரிக தொழில் இருக்கணும் சரி, ஒரு சில அஸ்ட்ராலஜர்ஸும் சரி என்ன கேட்குறீங்கன்னா, சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படுறதுக்கு நல்ல ஒரு துல்லியமாக வந்து குறி மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் ஏதாவது வந்து முறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறனால தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, முதலெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் இந்த அருள்வாக்கு குறி சொல்கிறது, அதாவது காளி தெய்வத்தை வச்சு அருள்வாக்கு குறி சொல்கிறதுக்கு வந்து அதை வந்து பரம்பரையாக வரவங்க வந்து செஞ்சுட்டு இருந்த முறை இது. இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, செய்கிறதுக்கு ஏற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் பிறை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த அன்றைக்கி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து இந்த பனைமரம் இருக்குது இல்லைங்களா, அதாவது வந்து ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒற்றை பனைமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணணும்னு சொல்லி சித்தனூருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் முதல்ல வந்து சுத்தம் பண்ணிக்கணும். சரிங்களா? நல்லா சுத்தம் பண்ணி விட்டுட்டு இது முறையாக வந்து அந்த இடத்துல வந்து வாசனை திரவியங்கள், மஞ்சள் நீர், பன்னீர் இதெல்லாம் நல்லா தெளித்து விட்டுறணும். சரிங்களா? நல்லா தெளித்து விட்டு அந்த இடத்துல நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணிவிட்டு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பச்சரிசி மாவு, அது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா புற்று மண் வந்து நல்லா இடித்து நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். அது கூட வந்து சாம்பல், இந்த மூன்றையும் வந்து நல்லா ஒன்றா சேர்த்துக்கணும். சரிங்களா? ஒன்றா சேர்த்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் பூமியில். சரிங்களா? நல்லா பெரிய அளவில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய மையத்தில் தான் அதனுடைய மையப்பகுதியில் நீங்கள் அமர்ந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அது வந்து நல்லா பெரிய அளவில் இருக்கிற மாதிரி நல்லா வரைஞ்சிட்டு, அதை சுற்றி வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முக்கோண வடிவில் 3 தீபம் ஏற்றணும். அதாவது வந்து பச்சரிசி மாவுனால் தீபம் மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து காராம்பசு நெய்யோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெய், சரிங்களா, இதை விட்டு தீபம் ஏற்றிக்கலாம். தீபம் ஏற்றிட்டு இதனுடைய மையப்பகுதியில் அமர்ந்துட்டு இதுக்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் கொடுக்கணும். சரிங்களா? நீங்கள் இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த எந்திரத்தை சுற்றி வந்து திசைக்கட்டெல்லாம் போட்டுக்கணும். திசைக்கட்டு போட்டுட்டு அதற்கு வெளியே வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, படையலெல்லாம் கொடுத்து வச்சிடணும். படையல் எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ காளி தெய்வத்தை அழைக்கும் பொழுது அதற்கு உண்டான உபதேவதைகள் இருக்கும். அந்த உபதேவதைகள் வந்து உங்களை வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சிறிதாக ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு, நான் இந்த மாதிரி வந்து காளி தேவியை வந்து அழைக்க போகிறேன், நீங்கள் எந்த ஒரு இடைஞ்சலும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உபதேவதைகள்கிட்ட நீங்கள் முறையாக சங்கல்பம் எடுத்துக்கணும். அதற்கு முன்னாடி என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் போயிட்டு முறையாக வந்து அவங்களுடைய சம்மதத்தை வாங்கிக்கணும். அப்போ குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு பொங்கல் எல்லாம் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா பொங்கல் வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் நீங்கள் இந்த பூஜை எந்த ஒரு பூஜை செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணணும். ஏன்னா குலதெய்வம், குருமார்கள், இஷ்ட தெய்வம், தாயார், தந்தையார் இந்த மாதிரி இவங்ககிட்டலாம் அனுமதி வாங்கணும். போய் அனுமதி வாங்கிட்டு தான் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் எந்த ஒரு பூஜையுமே வந்து ஒரு முழுமையான ஒரு பலன்கிறது ஏற்படுத்தும். அதாவது பிரயோகம் பண்ணுறதுங்கிறது வேறு. இது வந்து நீங்கள் இந்த உபாசனை எடுக்கிறீங்க, இல்லை அருள்வாக்கு குறி சொல்கிறதுக்கு ஒரு உடலில் வந்து தெய்வத்தை இறக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இவங்களுடைய அனுமதியெல்லாம் தேவை. இவங்களாம் வந்து மனப்பூர்வமாக வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்தாலே எந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் அழைச்சாலுமே அந்த தெய்வம் வந்து எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் உள்ளே வந்துடும். சரிங்களா? அப்போ அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி இவங்ககிட்டலாம் அனுமதி வாங்கிட்டு நீங்கள் முறையாக வந்துட்டு இந்த பூஜைகள் நீங்கள் முறையாக செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் இந்த மந்திர உச்சாரணங்கள் பூஜைகள் கொடுக்கும் பொழுது அந்த காளி தேவியினுடைய அருளாற்றல் வந்து உடம்புல இறங்குறது நல்லா அனுபவபூர்வமாகவே தெரியும். சரிங்களா? இது ஏன்னு கேட்டிங்கன்னா, சித்தர் நூல்களில் வந்து இது வந்து தெளிவாக வந்து மறைமுகமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை.